சாயி பாபாவின் அன்பு குழந்தையே, தாதா கோட்டே பாட்டேல் என்பவர் சாயி பாபாவின் பக்தர்களில் ஒருவர். ஒருநாள் அவர் பாபாவை சந்தித்து தான் கோபர்கன் கடைவீதிக்கு செல்ல விரும்புவதாகவும் போய் வர அனுமதிக்க வேண்டும் என்றார். ஆனால் பாபா, அவசரப்படாதே, இப்போது செல்ல வேண்டாம், சிறிது தாமதித்து கடைவீதிக்கு செல் என்றார். ஆனாலும் கோட்டே பாட்டீல் இருப்பு கொள்ள முடியாமல் கடைவீதிக்கு செல்ல அவசரம் காட்டவே, அப்படி அவசரமென்றால் நீ தனியே போக வேண்டாம், ஷாமாவை உடன் அழைத்து செல்லென்றார். ஆனால் கோட்டே பாட்டீல் பாபா சொன்னதை பொருட்படுத்தாமல் தன் குதிரை வண்டியில் ஏறி ஓட்டி சென்றார். வண்டியை இழுத்து சென்ற 2 குதிரைகளில் ஒன்று திடீரென தாறுமாறாக ஓடத் தொடங்கியது. அப்போது இடுப்பில் சுளுக்கு ஏற்பட்டு அக்குதிரை அப்படியே கீழே விழுந்துவிட்டது. ஆனால் கோட்டே பாட்டீல் அதிர்ஷ்டவசமாய் சாயி பாபாவின் ஆசீர்வாதத்தால் காயமின்றி தப்பினார். அப்போதுதான் கோட்டே பாட்டேலுக்கு பாபா சொன்ன வார்த்தையும் எச்சரிக்கையும் நினைவுக்கு வந்தது. பாபா ஒன்றை செய்ய விடாமல் தடை போடுகிறார் என்றால், நம் வேண்டுதலை நிறைவேற்றாமல் தள்ளி போடுகிறார் என்றால், அதில் ஏதோ ஒரு அர்த்தம் இருக்கும். அது நமக்கு புரியாது, அதை நாம் புரிந்து கொள்ளவும் முடியாது. ஆனாலும் சாயி பாபாவின் கட்டளைக்கு பணிந்து நம் வேண்டுதலை ஏன் தாமதப்படுத்துகிறார் என்பதை உணர்ந்து பொறுமையோடு இருக்க வேண்டும். அப்படி பொறுமையோடு இருந்தால் நமக்கு எதிர்காலத்தில் வரப்போகும் அந்த நல்ல நேரத்தில் நல்லவைகளை உனக்கு கொடுத்து நலமோடு வாழ வைப்பார். சாயி பாபாவின் கட்டளையை இனி நீ மீறாதே, அவர் போதனைகளை மீறி நடக்காதே. பாபா கட்டாயம் உன்னை சிறப்போடு வாழ வைப்பார். ஆகவே சாயி பாபா இருக்க பயம் எதற்கு, கவலை எதற்கு? பாபா சரணம். ஓம் சாயிராம்.